கல்வி தந்தை துபி அடிகளாரின் 150வது விண்ணக வாழ்வின் நினைவாக ஆய்வு மையம் திறப்பு விழா. உலக அரங்கில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக 1840ஆம் ஆண்டு முதல் பல்வேறு வகையில் பெண் கல்வி திட்டத்தை உருவாக்கி தமிழில் பல கட்டுரை, செய்யுள், கவிதைகளை ஏற்றி புதுச்சேரியில் மிஷன் பிளஸ் மூலம் அச்சிட்டு வெளியிட்டார். ஒரு மாணவியை கொண்டு பெண் கல்வி உருவாக்கி உலகம் முழுவதும் இமாக்குலேட் உருவாக காரணமாக திகழ்ந்தார். இத்தகைய மறுமலர்ச்சி உண்டாக்கிய கல்வி தந்தையின் சாதனையை போற்றும் வகையிலும் அவரின் தியாகத்தை வெளிப்படுத்தும் விதமாக மறைந்த முன்னாள் பேராயர்கள் அந்தோணி ஆனந்தராயர், மைக்கேல் அகஸ்டின், தூய இதய மரியன்னையின் பிரான்சிஸ்கள் சகோதரிகள் சபையின் தொடர் முயற்சியால் புதுவை தூய இதய மரியன்னையின் சபை தலைமை அன்னை அருட்சகோதரி ஜெயாமேரி மதர் ஜெனரல் அவர்களின் தீவிர முயற்சியால் தற்போதைய பேராயர் பிரான்சிஸ் காலிஸ், புதுவை முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் கென்னடி எம்எல்ஏ ஆகியோரது கூட்டு முயற்சியால் புதுவை அரசானது துபி அவர்களுக்கு அரசு விழா கொண்டாட ஆயத்தமாகியுள்ளது. இதற்கு முன்னேற்பாடு நடவடிக்கை எடுத்த அருட்சகோதரி டாக்டர் ஃபாத்திமா அவர்களின் முயற்சியும் பாராட்டுக்குரியது. கல்வி தந்தை துபி அடிகளாரின் ஆராய்ச்சி ஆய்வு மையம் அறிமுக விழா மற்றும் கருத்தரங்கம் நாளை காலை 10 மணியளவில் இமாக்குலேட் கல்வியியல் கல்லூரி வளாகத்தில் பாக்கமுடியான்பேட்டை பகுதியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. இறை ஊழியர் துபி அடிகளாரின் ஆசினை பெருக. விழாவில் அருள் சகோதரி ஜோஸ்வின் செல்வராணி வரவேற்புரை நிகழ்த்துவார். நோக்க உரையானது அந்தோணிசாமி அடிகளார் நிகழ்த்துகின்றார். மேலும் பேராசிரியர் ராஜா, பேராசிரியர் கிளமன் லூர்த், பேராசிரியர் ராமதாஸ், பேராசிரியர் ஜான் போஸ்கோ, பேராசிரியர் லட்சுமி தந்தை ஆகியவர்கள் நோக்க உரையாற்றுகின்றனர். தமிழ் மாமனை திருமிகு துரைமால் இறையன் முகமது உசேன், அருட்தந்தை பிரான்சிஸ் அகர்வால் ஆகியோர் வாழ்த்துரை வழங்குவர். அதனைத் தொடர்ந்து அருட்சகோதரி லிட்டில் பிளவர் தெரசா நன்றி உரை நிகழ்த்துவார்.